புதுக்கோட்டை மாவட்டம் ஆரிமளம் அருகே செங்கீரை ஊராட்சியில் இருந்த 4 வார்டுகளை ராயவரம் ஊராட்சியில் சேர்த்தது தொடர்பான பிரச்சினை குறித்த பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாத நிலையில் சாத்தாயா என்ற கவுன்சிலர் ஆதார் மற்றும் ரேஷன் கார்டுகளை ஒப்படைத்து எதிர்ப்பு தெரிவித்தார். கூட்டரங்கிலிருந்து வெளியேறிய செங்கீரை பகுதி மக்கள் தங்களது ஆதார் மற்றும் ரேஷன் கார்டுகளை கேரி பேக்கில் வைத்து கோட்டாட்சியர் அலுவலகத்திற்குள் வீசி எறிந்து முற்றுகை போராட்டம் நடத்தினர். 4 குக்கிராமம் சார், செங்கீரை, இப்போ ஆலங்குடி, பத்தைக்காடு, மேனாம்பட்டி 4 குக்கிராமம். 4 குக்கிராமத்துலேயும் ஃபுல்லாகவே அவங்களுக்கு போகுது சார். ஆயங்குடிக்கு பாதி, ராயவரத்துக்கு பாதி போகுது சார். அது போக எங்களுக்கு 2 வார்டு மிஞ்சும் சார். நாங்கள் தாய் கிராமம் சார். செங்கீரை வருவாய் கிராமம். செங்கீரை நீங்கள் மீனாட்சி அம்மன் கோவில் போனீங்கன்னா இங்கே செங்கீரை பருவம்னு ஒரு கல்வெட்டே இருக்கும். அந்த ஊர் பேரை தாங்கினா தான் எங்கள் ஊரே. அப்படிப்பட்ட வரலாறை மறைக்கிறா சார். காடு, செங்கீரை காடு 5000 சில்லற ஹெக்டர் சார். அது செங்கீரன் தான் சார் இருக்குது. அதே ஆரிமளம்னு மாற்றிட்டா சார். இந்த மாதிரி பாதிக்கப்படுறோம். எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் படி எல்லாத்தையும் வார்டு வரையறை பண்ணி எங்களுக்கு கொடுங்க. 74 எலெக்ஷன் முன்னாடி தான் ஆயங்குடி பிரிஞ்சிச்சு. 96க்கு முன்னாடி இந்த 96க்கு அப்புறம் தான் ராயாவரத்தில் 2 பகுதி போகுது. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பழசை எடுத்து பார்த்தா தேர்தல் வரைமுறை அந்த வர இதை பார்த்தோம்னா எங்களுக்கு ஓட்டு போட்ட பகுதியை முக்கால்வாசி அவங்க தான் சார் ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. நாங்கள் எந்த ஒரு பகுதியும் யார்கிட்டையும் எடுக்கலை சார். எங்கள் ஓட்டு ஆக்கிரமிச்சிருக்கேன்னு போக தான் சார் இவ்வளவு தெரிய வருது. நோட்டிஃபிகேஷனில் நடந்த தவறை திருத்தம் செய்யுங்கன்னு தான் சார் சொல்கிறோம். அதை கேட்குறக்கு யாரும் இல்லைங்கும் போது எங்களோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எதுவும் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறோம், எங்களை வாழ விடுங்க. உங்களுக்கு நீ 28 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணணும்னு என்ன சார் அவசியம் இருக்குது? தேவையில்லையா சார்? ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு ஆர்டிஓட்ட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டும் கொடுக்குறக்காண்டி வந்தோம் சார். ஆர்டிஓ லீவாக சார். எங்களை இங்கே உள்ள லோக்கல் தாசில்தாரை கூப்பிட்டு வச்சு பேசினாங்க சார். பேச்சுவார்த்தை நடந்துச்சு சார். நாங்கள் ஆர்டிஓ ரேங்கில் நீங்கள் கூப்பிட்டு பேசுகிறீங்க, உங்கள்கிட்ட நாங்கள் ஆதார் கார்டே ரேஷன் கார்டே ஒப்படைச்சிட்டு போகிறோன்னு வச்சுட்டு வந்தோம் சார். மல்லு கட்டி எங்களை எடுத்துகிட்டு போக சொல்லிட்டா சார். வெளியில் வந்துட்டோம் சார். நான் எங்கள் மக்கள்கிட்ட பேசுகிறோம், அவங்களுக்கு விருப்பம் இல்லை சார். அவங்க எல்லாம் கொண்டா திரும்பி வைக்கணுங்கிறா சார். நாங்கள் வச்சுட்டு தான் சார் போகிற மாதிரி ஐடியாவில் இருக்கோம்.